சரி, எடுத்துக்கொள்ளுங்க. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனம். இதுதான் நமக்கு ஆதாரமான ஒரு வார்த்தை, ஒரு வசனம். 8 மாதங்களுக்கு, ஒரு வருஷத்துக்கு யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. ஏசப்பா எந்த டேட்டு பிறந்தார் அதெல்லாம் இந்த சப்ஜெக்டுகளை கிளீனா மறைந்திருக்கிறது. அதெல்லாம் எடுத்து சொல்லிடலாங்க. அவர் எப்போது அடிக்கப்பட்டார், எப்போது கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார், அதெல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் ஆழத்துல போய் எடுத்து அற்புதமான அந்த கிஃப்ட் நம்ம கொடுக்கணும். சரிங்களா? மறுபடியும் படிக்கலாம். முதல் வசனத்தை படிக்கலாம். முக்கியமான ஒரு வார்த்தை. அன்னைக்கு கர்த்தர் மோசேயை பார்த்து, இல்ல போதுங்க, அன்னைக்கு கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை இன்னைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். அன்னைக்கு மோசே இடத்துல பேசினார் அல்லவா, கர்த்தர் இன்றைக்கு நம்மிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு வாரம் நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னேன். என்ன வாங்கி கொண்டு வரணும்னு சொன்னேன்? ஒரு பென்னு, ஒரு பேப்பர். சரி, இன்னும் வாங்கி வரலனாக்கா நீங்க அடுத்த வாரம் வாங்கிட்டு வாங்க. இந்த வாரத்துக்குரிய மன்னா நீங்க மிஸ் பண்ணதான் நீங்க நினைத்துக் கொள்ளுங்க. ஓகேங்களா? இந்த வாரத்துக்குரிய மன்னாவை நீங்க மிஸ் பண்ணதா நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. சரிங்களா? சரி. எனக்கா என்னென்ன இருக்கிறது ஆன்சர் எல்லாவற்றையும் நம்ம பார்க்க போகிறோம். ஆழமா இறங்கி அன்னைக்கு கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னார், இன்னைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை எங்க பெற்றது என்று சொல்லி பார்த்தால் அதே 25ஆம் அதிகாரம் கடைசி 40வது வசனத்தை படிக்கலாம். மலையிலே அதாவது மோசேக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின் படியையும், அதாவது எவை மாதிரியின் படினாக்கா இந்த 25ஆம் அதிகாரம் முழுமையாக சொல்லப்பட்ட மாதிரின்படியையும் நீ எச்சரிக்கையாயிருந்து காரியத்தை நீ நடத்தணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார். புரியுது இல்லைங்களா? அப்போ இந்த வார்த்தை அவர் எங்க பெறுகிறார் என்றால் சீனாய் மலையில பெறுகிறார். இந்த வார்த்தையை சீனாய் மலையில வேற எந்த வார்த்தையை பெற்றுக் கொண்டு வருகிறார்? சீனாய் மலை மேலிருந்து கீழே இறங்கின உடனே என்ன வார்த்தையோடு வராரு? 10 கட்டளைகள். 10 கட்டளைகள் வார்த்தைகளை பெற்றுக் கொண்டு வருகிறார். அந்த இடத்துல இருந்தால் இந்த வார்த்தைகளும் பெறுகிறார். அதெல்லாம் பார்க்க போறேங்க. ரொம்ப ஆழமான சப்ஜெக்ட். அந்த சொல்றீங்களா, ரொம்ப ஆழமான சப்ஜெக்ட். நாங்களே இந்த சப்ஜெக்டை எடுக்கும் போது மண்டை குழம்பி உக்காரோம். ஒரு சப்ஜெக்ட் கொஞ்சம் தவறாய் மாறினாலும் எடுத்ததெல்லாம் வீணாய் மாறின. சக்கரத்தை எவ்வளவு நாய் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்து இந்த வார்த்தையை நாங்கள் பெற்று உங்களிடத்தில் நாங்கள் கொண்டு வந்து பேசுகிறோம். அவ்வளவு மணி நேரம் இரவும் பகலும் காத்திருந்து இந்த வார்த்தையை நாங்கள் பெற்றுக் கொண்டு வருவது ஆல்ரெடி எழுதிவிட்டதல்ல, ஆண்டுடைய சமூகத்தில் ஃப்ரெஷ்ஷா காத்திருந்து பெற்றுக் கொண்டு வருகிறோம். எழுதி வைத்து எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி இருக்கு. அந்த வார்த்தை வேண்டாம், அதுல இருந்து நம்ம எடுத்து பேசுறோம். இன்னும் ஆண்டவர் புதியான காரியங்களை நமக்கு கொடுப்பார். அதுல இருந்து நம்ம பார்க்கலாமேன்னு சொல்லிதான் இந்த வார்த்தையில நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். சரி, பாத்தீங்கன்னாக்கா இவங்க இஸ்ரவேல் ஜனங்க எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறாங்க. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. நான் சொல்லும் பொழுது நீங்க எழுதி கொள்ளுங்க. பாயிண்ட் என்ன, நல்ல காதை விட்டு நீங்க கவனித்து கேட்கிறவர்களா இருக்க வேண்டும். நீ கொஞ்சம் நேரம் தான் செல்லும். ஏன்னா
ரொம்ப ஆழமான சப்ஜெக்ட். முதல் நாள்ல கொஞ்சம் ஆழமான காரியங்களை பார்க்கலாம். நல்ல காது உற்று உற்று இந்த வார்த்தைகளை நீங்கள் உற்று கவனிக்கிறவராய் இந்த வேலை நீங்கள் இருக்க வேண்டும் தேவச்சனமே. அப்படி இருக்கும் பொழுது இவங்க எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை ஆகி கானானை நோக்கி ஓடுகிறார்கள். கானானை நோக்கி ஓடும் பொழுது ஆண்டவர் எகிப்து தேசத்தில் இருக்கும் பொழுதே இவர்களுக்கு சில உடன்படிக்கைகளை கொடுக்கிறார். இந்த நாள், இந்த மாதம் நீ எனக்கு பஸ்காவை ஆயத்தப்படுத்த வேண்டும். இந்த தேதியில நீ இந்த நாள் இந்த காரியத்தை நீ நடத்த வேண்டும். எல்லாமே பஸ்காவுக்கும் இயேசுவுக்கும் என்ன சம்பந்தம்? நீ இவ்வளவு நாள் குழம்பிக் கொண்டிருக்கிற எல்லா காரியங்களை குறித்தும் ஒரு தெளிவான ஒரு விடை கடைசியில் நமக்கு கிடைக்கும். கடைசியில் நமக்கு கிடைக்கும். பலிகளை குறித்தெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். தகன பலி, போஜன பலி, சர்வாங்கன பலி, இந்த பலிகளெல்லாம் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டில் தான் அதிகமாக நம்ம நேரத்தை பார்க்க போகிறோம். தேவச்சனமே, இருக்கும் பொழுது எகிப்து தேசத்திலிருந்து இவர்கள் எந்த மாதத்தில் விடுதலை ஆகிறார்கள் எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை படிக்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம். உங்களுக்கு பிரதான மாதம். இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. அவங்களுக்கு வருஷத்தின் முதல் மாதமாய் இருப்பதாக. யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வருஷத்தின் முதல் மாதம். அந்த மாதத்தில் தான் தலைச்சன் பிள்ளைகள் சங்காரமாகிறார்கள். எகிப்து தேசத்துல அப்போ இந்த மாதத்துல தான் தலைச்சன் பிள்ளைகள் சங்காரமாகிற காலம். எகிப்து தேசத்தில் இருக்கிற மிருகங்களிலும் சரி, மனிதன்ல தலைச்சன் பிள்ளைகள் எதிர் இருக்கிறார்களோ, யார் இருக்கிறார்களோ, எல்லாரும் சங்கரமாகிற கடைசி ஒரு வாதை, 10 வாதைகள்ல கடைசி ஒரு வாதை தேவச்சனமே. அது எந்த மாதம்? அந்த மாதத்திலிருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்பாகவே நான் உங்களுக்கு புரியுதுங்களா? நான் சொல்ல புரியுதுங்களா உங்களுக்கு? அதுக்கு முன்பாகவே கொஞ்சம் தேவ ரகசியங்களை பார்க்கலாம். இப்பொழுது நம்மிடத்தில் கேலண்டர் இருக்கிறது. அது எதை அடிப்படையாக வைத்து அந்த கேலண்டரை எடுத்திருக்கிறார்கள் என்றால், சூரியனை அடிப்படையாக வைத்துதான் கேலண்டரை இப்பொழுது நம்மிடத்தில் இருக்கிறது. கொஞ்சம் சிலருக்கு தெரியும் நினைக்கிறேன். சூரியன் அடிப்படையாக வைத்துதான் கேலண்டரை நமக்கு கொடுத்தது. நம்ம இப்பொழுது இருக்கிற கேலண்டர். யூதருடைய கேலண்டர் அப்படி அல்ல. யூதருடைய கடிகாரங்கள் நம்மை போல அல்ல. யூதருடைய கேலண்டர்கள் பாத்தீங்கன்னாக்கா அவங்க எப்படி எதை அடிப்படையாக வைத்து அவங்களுக்கு கேலண்டர் வந்தது என்றால், இப்ப நமக்கு சொன்னேன் எதை அடிப்படையாக வைத்து நமக்கு கேலண்டர் இருக்கிறது. இப்போ சூரியனை வைத்துதான் நமக்கு கேலண்டரை ரெடி பண்ணியிருக்கிறார்கள். எவ்வளவு நாட்கள்? ஒரு வருஷத்துக்கு 365. சரிங்களா? அப்பமா அதே பாயிண்ட் சொல்லி பண்றாங்க. யூதர்களுக்கு எத்தனை நாள் தெரியுமா ஒரு வருஷத்துக்கு? அவங்க நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அதுதான் எழுதி கொள்ள வேண்டும். பாருங்க, யூதர்களுக்கு சந்திரனை வைத்துதான் கேலண்டர் அவங்க ரெடி பண்ணுவாங்க. நமக்கு சூரியனை வைத்துதான் கேலண்டர் நம்ம பார்க்கிறோம். அவங்க அப்படி அல்ல, சந்திரனை வைத்துதான் அவங்க கேலண்டர் ரெடி பண்ணுகிறார்கள். அந்த டேட்டெல்லாம் நமக்கு 365 நாட்கள், 4 வருஷத்துக்கு ஒரு முறை 366 நாட்கள் ஒரு நாள் வருகிறது. அந்த பிப்ரவரி,
29 வந்தால் 4 வருஷத்துக்கு ஒரு முறை வருகிறது. அந்த டேட்ல பிறந்தவங்க பாவம் 4 வருஷத்துக்கு ஒரு டைம் கொண்டாடணும் அந்த டேட்ல. அப்பொழுது நமக்கு சூரியன், ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் யூத கோத்திரங்களுக்கு எப்படி என்றால் சந்திரனை அடிப்படையாக வைத்துதான் கேலண்டர். எப்படி என்றால், சின்ன ஒரு உதாரணம் எடுக்கிறேன். அவங்க எப்படி ஒரு நாள் துவக்கம் அவங்களுக்கு எப்படி என்றால், மாலை 6 மணியிலிருந்து காலை 6 மணி வரைக்கும் அப்படிதான் அவங்களுடைய கணக்கு. மாலையில் தான் அவங்களுக்கு துவங்குகிறது ஒரு நாள் கணக்கு. ஆமாவா, நான் இது வரைக்கும் கேள்விப்படலையே. இல்ல, வசனம் இருக்கிறது. ஆண்டவர் ஒரு நாள் படைக்கும் பொழுது எப்படி படைக்கிறார்? திரும்பி அந்த இடத்த விட்டு எழுந்துக்கூடாது. அப்போ ஆண்டவர் ஒரு நாளை எப்படி படைக்கிறார்? ஒரு நாள் முடிந்து விட்டது, மறுநாள் எப்படி படைக்கிறார் ஆண்டவர்? சாயங்காலமும் விடியற்காலம் ஆயிற்று, இது முதல் நாள். சாயங்காலமும் விடியற்காலம் ஆயிற்று, இது இரண்டாவது நாள். சந்திரனை அடிப்படையாக வைத்து ஆண்டவர் எப்படி படைத்தாரோ அந்த படைப்பை எடுத்துக்கொண்டு சந்திரனை அடிப்படையாக வைத்து அவங்க கேலண்டரை அவங்க ரெடி பண்றாங்க. அந்த ஆழத்துக்குள்ள போல நான் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள கொண்டு போகணும் உங்களுக்கு. அதனாலதான் இல்லை என்றால் அந்த கேலண்டர் குறிச்சு அதுக்குள்ள இருக்கிற ரகசியங்களை சொல்லலாம், ஆனால் நீங்க குழம்பி விடுவீர்கள். அப்படி இருக்கும் பொழுது தெய்வச்சனமே அவங்களுக்கு 360 நாள் ஒரு வருஷம். யூதர்களுக்கு எழுதி கொள்ளுங்க, யூதர்களுக்கு 360 நாள் ஒரு வருஷம். நமக்கு தான் 300 சொல்லுங்க 365. ஆனால் அவங்களுக்கு 360 நாள். இந்த ஸ்கூல்ல எல்லாம் ஒன்று எடுப்பாங்க, டக்குன்னு சொல்லுங்க, ஜனவரி மாசத்துல எவ்வளவு நாட்கள் இருக்கிறது? பிப்ரவரி மாசத்துல, மார்ச்ல. இது எப்படின்னாக்கா ஸ்கூல்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும், இந்த அட்டவரில் காண்பிப்பாங்க. இந்த மேல இருக்கிறதெல்லாம் 31 வரும். இதுல இருந்து எடுத்துக்கோங்க, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன். நீங்க ஜூலையை போய் பாருங்க 31, ஆகஸ்ட் போய் பாருங்க 31 இருக்கும். புரியுதுங்களா? இந்த கட்டவரில் யூஸ் பண்ணி நமக்கு ஸ்கூல்ல எல்லாம் டீச்சர்ஸுங்களுக்கு எல்லாம் டீச்சர்ஸுங்க எடுப்பாங்க. அம்மா இல்லைங்களா? 2 டீச்சர்ஸ் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்க. தெரியுங்களா உங்களுக்கு? தெரியுதானுங்களா? தெரியும். சரிங்க. அப்படி அதை வைத்து எடுத்தார்கள். நீங்க வீட்டுல போய் கனெக்ட் பண்ணி பாருங்க. இந்த வேலை வச்சு இந்த வேலை கனெக்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய பிள்ளைகள் நல்லா புரிந்து கொள்ளுங்க, அவங்களுக்கு 360 நாள் தான் ஒரு வருஷம், நமக்கு தான் 365 நாட்கள். அப்போ மறுபடியும் 12 யாத்திராகமம் 2வது வசனத்தை ஒரு படிக்கலாமா? 12:2 படிங்க. யாராவது ஒருவர் படிக்கலாங்களா? இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதல் மாதம். கர்நாடகாக்கு எப்பொழுது முதல் மாதம் சொல்ல முடியுமா? நவம்பர் மாதம் முதல் மாதம். தமிழர்கள் ஏப்ரல் மாதம் முதல் மாதம். ஆந்திராவுக்கு அதே ஏப்ரல் தான், அதே ஏப்ரல். சரிங்களா? கேரளாக்கு தெரியல எப்பொழுது, யாருக்கா தெரியல கேரளாக்கு? இல்லை, கேரளாவுக்கு எப்பொழுது முதல் மாதம் தெரியலங்க. கூகுளில் போட்டு நீங்க அடிச்சு வீட்டில் பாருங்க. அப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இது ஆங்கில புத்தாண்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஆங்கில புத்தாண்டு. ஆமா இல்லைங்களா? நியூ இயர் நம்ம எப்போ கொண்டாடுகிறோம்? ஜனவரி. நமக்கு கர்நாடகாவுக்கு நம்ம
ஒரு கன்னடிகா இருக்கிறோம். நமக்கு வந்து நவம்பர் 1 தான் நமக்கு வருஷம் பிறப்பாக இருக்கிறது. அப்ப யூதர்களுக்கு எந்த மாதம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது? என்னவா? படிக்கலாம் அந்த வசனத்தை, 2வது வசனத்தை. எந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு கெஸ் பண்ண முடியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எந்த மாதம் முதல் மாதம் என்று யாராவது சொல்ல முடியுமா? சும்மா கெஸ் பண்ண முடியுமா? அந்த மெசேஜ் ரெடி பண்ணி காப்பி பண்ணிட்டு வந்தாங்க. அதை பார்த்துட்டு ஏப்ரல்ன்றாங்க. சரி, புத்தாண்டு எப்போ நம்ம கொண்டாடுறோம்? எந்த மாதத்துல கொண்டாடுறோம்? எல்லாரும் உலகம் முழுவதும் இருக்கிறது ஜனவரி நம்ம கொண்டாடுறோம். ஆனால் யூதர்களுக்கு முதல் மாதம் ஏப்ரல் தான். இஸ்ரவேல் ஜனங்க அவங்களுக்கு வருஷ பிறப்பு எப்பொழுது என்று பார்த்தால் ஏப்ரல் தான். நான் டேட் எல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா டேட் சொன்னாக்கா நீங்க பஸ்கா பலியை கண்டுபிடிச்சிடுவீங்க. இன்னொரு உதாரணம் சொல்லட்டுங்களா? இந்த சப்ஜெக்டுக்குள்ளவே இனி வருகிற நாட்கள்ல ஏசப்பா எந்த டேட்ல லாசருவை உயிரோடு எழுப்பினார், ஏசப்பா எந்த டேட்ல குருத்தோலைகள் அவருக்கு முன்பாக ஆடைகள் எல்லாம், போர்வைகள் எல்லாம், கிளைகள் எல்லாம் அவருக்கு முன்பாக பரப்பினார்கள். கழுதை மேல குருத்தோலை பவனியாக அவர் வந்தார் எருசலேமின் வீதியில. அது எந்த டேட்டு? டேட் கொடுக்கப்படல. ஆனால் இந்த சப்ஜெக்டுகளை நம்ம பார்க்க போறோம். இதுதான் பைபிள் காலேஜ் டீச்சிங். இது ஒரு தியாலஜி. தியாலஜி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 16 கிறிஸ்தவ மூல உபதேசங்கள். அதுல இருந்தா நாங்க பைபிள் பிடிஎச் பைபிள் காலேஜில் படிக்கும் பொழுது எத்தனை எடுப்பாங்கன்னா 16 சப்ஜெக்ட் எடுத்தான். அந்த 16 சப்ஜெக்டுக்குள்ள இருந்துதான் 2.5 வருஷம் டாபிக் எடுப்பாங்க. 2.5 வருஷம் டாபிக் எடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு வித்தியாசமான ஆசரிப்பு கூடாரம் என்ற ஒரு டாபிக்குள்ள நம்ம போகிறோம். இது ஒரு பைபிள் டீச்சிங், தேவச்சனமே. அப்படி இருக்கும் பொழுது நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும் என்னுடைய பிள்ளைங்க. இஸ்ரவேலருக்கு மாத பிறப்பு ஏப்ரல் மாதம். டேட் எல்லாம் நான் சொல்லல, அவங்களுக்கு எப்போ டேட் பிறக்கிறது என்று சொல்லல. இப்போ தமிழ் புத்தாண்டு எந்த டேட்டு? ஏப்ரல் 14ஆம் தேதி. ஆமா இல்லைங்களா? அப்பொழுதுதான் அவங்களுக்கு தமிழ் புத்தாண்டு தொடங்குகிறது. அப்பொழுதுதான் புத்தாண்டு தொடங்குகிறது. அது என்னென்ன சொல்லுவாங்க தமிழ்ல என்ன சொல்லுவாங்க ஆண்டி? சித்திரை, வைகாசி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, 12 இருக்குதுங்க. கனடா தர கொத்தா சார். சரி, மறந்துட்டாங்க அவங்க. கனடால இருக்குதுங்க, தெலுங்குல இருக்கு. ஆனா நம்மளுக்கு தெரியல. நம்ம வந்து அந்த ஜனவரி பிப்ரவரி தான் நம்ம கடைபிடிச்சு இருக்கோம். நல்லா கேளுங்க ஆண்டி. தமிழ்ல என்ன ஆண்டி அர்த்தம்? இல்ல, ஏப்ரல் மாதத்துக்கு என்ன சொல்லுவாங்க? சித்திரை. சித்திரத்துக்கு என்ன அர்த்தம் ஆண்டி? மீனிங் வெயில். சித்திரை மாசம் வெயில். ஆனா ஏன் இதை கேட்கிறேன்னாக்கா, நீங்க விலகி கொள்ளணும். யார் எந்தெந்த மாசத்துல பிறந்தீங்க, அந்தந்த மாசத்துல இஸ்ரவேலுடைய மாதத்திலிருந்து எப்படியெல்லாம் நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம் அதை பார்க்க போறோம். ஏப்ரல் மாதத்துல எத்தனை பேர் பிறந்தீங்க? ஜெய்சன் கை தூக்கு மேல. ஏப்ரல் மாசத்துல பிறந்தோம். ஏப்ரல் மாசத்துல பிறந்தவங்களுக்கெல்லாம் என்னென்ன ஆசீர்வாதங்கள் அடக்கப்பட்டிருக்கிறது. நம்ம இங்கிலீஷ்ல என்ன ஏப்ரல் என்ன மீனிங் தம்பி? என்ன மீனிங் ஏப்ரல்? இப்போ ஜூலியஸ் சீசர் அவர் பேரை எடுத்து ஜூலைன்னு வச்சிட்டாங்க. அகஸ்டியஸ் சீசர், அகஸ்டியன் அவர் பேரை எடுத்து ஆகஸ்ட் வச்சிட்டாங்க. ஆமா இல்லைங்களா? இதெல்லாம் வரலாறு இது போல இருக்கிறதுங்க. அப்ப இருக்கும்போது அவங்க எல்லாம் பேர், இந்த பேர் அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனால் நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும் தேவனுடைய பிள்ளைங்க. ஏப்ரல் மாதத்தில் எத்தனை பேர் பிறந்திருக்கீங்க?
அவங்களுக்கெல்லாம் எவ்வளவு பிளஸிங் தெரியுமா? ஏன்னா நம்ம ஏப்ரல்ல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஏப்ரல் தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புத்தாண்டு. அதுதான் அவங்களுக்கு புத்தாண்டு. நீங்க அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, நம்ம ஹீப்ரு லாங்குவேஜ்ல, அதாவது யூதர்களுடைய மாதத்து பெயரை நம்ம பார்க்க போறோம். வசனத்தின் ஆதாரத்தில் இருந்து இதெல்லாம் விளங்கினாதான் நீங்க அந்த சப்ஜெக்டுக்குள்ள போக முடியும். அந்த சப்ஜெக்டுக்குள்ள போக முடியும். இல்லை என்றால் அந்த சப்ஜெக்டுக்குள்ள நம்ம போக முடியாது. எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆபீப் மாதத்தின் படிங்க. ஆபீப் மாதத்தின் இந்த நாளிலே நீங்கள் புறப்பட்டீர்கள். புரியுதா உங்களுக்கு? முதல் மாதம் என்ன தெரியுங்களா? இஸ்ரவேல் ஆபீப் மாதம். ஆபீப் மாதத்துல இருந்து புறப்பட்டீர்கள். அவங்க எங்கிருந்து புறப்பட்டாங்க? எகிப்தில இருந்து அவர்கள் புறப்பட்டாங்க. அப்போ அந்த மாதத்துல யார் பிறந்தார்களோ அவர்கள் எல்லாம் விளங்கிக் கொள்ளுங்க, நீங்க எல்லாம் ரட்சிப்பை அடைந்திருக்கிறீங்க. ரட்சகர் உங்களை ரட்சித்திருக்கிறார். ஏன்னா அடிமைத்தனத்தில் இருந்தவர்கள் உங்களை, உலக ரீதியாய் வாழ்ந்து கொண்டிருந்த உங்களை ஆண்டவர் வேர்பிரித்து அவருக்கென்று உங்களை நிறுத்தியிருக்கிறார். அப்போ அவர்கள் எந்த மாதத்துல புறப்பட்டார்களாம்? ஆபீப் மாதத்துல. நீங்க லைன் 1 போட்டுக்கொள்ளுங்க, ஒரு கோடு போட்டுக்கொள்ளுங்க. முதல் மாதம் என்று 1 எழுதி கொள்ளுங்க பைபிள்ல. முதல் மாதம் பெயர் என்ன? ஆபீப் மாதம். அத இன்னொன்னு சொல்லுவாங்க, நிசான் மாதம் என்று சொல்லுவாங்க. பிராக்கெட்ல நீங்க எழுதி கொள்ளலாம் பைபிள் அந்த சைடுல, நிசான் மாதம் என்று கூட சொல்லுவாங்க. ஆனால் ஆபீப் மாதம் தான் யூதருடைய வருஷ பிறப்பு. அது எந்த மாசம்? ஏப்ரல் மாசம். அந்த மாதத்துல பிறந்தவர்கள் நல்லா நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அடிமைத்தனத்தில் இருந்து அந்த மாதத்தில் யாரு பிறந்திருக்கிறீங்க? உங்களை அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். உங்களை அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கியிருக்கிறார். அதாவது நீங்கள் விடுதலை ஆகிற ஒரு மாதம் அது. அந்த மாதத்துல யார் பிறந்திருக்கீங்க? உங்களுக்கு ரட்சிப்பு, உங்களுக்கு விடுதலை. உதாரணத்துக்கு நான் பிரியாவை எடுத்து சொல்லலாம். ஏப்ரல் மாதம் பிரியாவுக்கு பர்த்டே. ஆனால் ஒரு இந்து ஃபேமிலியை சேர்ந்தவங்க அந்த மாதத்துல பிறந்திருக்கிறாங்க. அந்த இந்து ஃபேமிலியில இருந்து கர்த்தர் அவங்களை ரட்சித்து கொண்டு வந்து ஒரு ஊழியக்காரியாய் கர்த்தர் அமர வைத்திருக்கிறார். விளங்குதா? இப்போ உங்களுக்கு அந்த மாதத்துல பிறந்தவங்க நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார். எதிலிருந்து உளையான சேற்றிலிருந்து கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார். எதிலிருந்து பாவத்திலிருந்து கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார். எதிலிருந்து ஆபத்திலிருந்து கூட கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார். எதிலிருந்து கெட்ட நண்பர்களிருந்து கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார். எதிலிருந்து தீங்கான காரியங்களிலிருந்து கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார். எல்லாவற்றிலும் இருந்தும், வெறும் பாவத்திலிருந்து மாத்திரம் அல்ல, எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் உங்களை ரட்சிக்கிற ஒரு மாதம். அதுதான் ஆபீப்பின் மாதம். அதுதான் ஆபீப்பின் மாதம். 2வது மாசம் மே மாசம். நமக்கு அது 5வது மாசமா இருக்கிறது. ஆனால் இஸ்ரவேலுக்கு, யூதர்களுக்கு அதுதான் 2வது மாதம். எடுத்துக்கொள்ளலாம் வசனம். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஃபர்ஸ்ட் அரசனும் 6ನೇ அத்தியாயம் 1ನೇ வாக்கிய 6:1. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 480 வருஷத்திலும் சாலமோன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவான 4ஆம் வருஷம் சீப் மாதமாகிய 2ஆம் மாதத்திலும் அவர் இங்க என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்க? 2ஆம் மாதம். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். இங்க என்ன மாதம் சொல்லி சொல்லப்பட்டிருக்குது? படிக்காண்டி மறுபடியும். இஸ்ரவேல் புத்திரர்
என்னன்னா எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 480 வருஷத்திலும் சாலமோன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவான ஆ 4ஆம் வருஷம் தீப் மாதமாகிய 2ஆம் மாதத்திலும் ரெண்டாவது மாசம் என்னங்க? தீப் மாதம். சீப் மாதம் ரெண்டாவது. நமக்கு அது 5வது மாதம். அதாவது அது என்ன சொல்லுவோம் நம்ம? மே மாசம் சொல்லுவோம் நம்ம. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது 2வது மாதம். இங்க சொல்லப்பட்டிருக்குதா இல்லீங்களா? சொல்லப்பட்டதுக்கு 2வது மாதம் சீப் மாதம். அந்த மாதத்துல அவன் கர்த்தரின் ஆலயத்தை கட்டத் தொடங்கினான். தேவ ஜனமே, யார் அது? மே மாசத்துல. சரி, இது சொல்லலாம். சீப் மாசத்துல யார் பிறந்திருக்கீங்க? 2 3 பேரு 4 யாரா இருக்கலாம். அதாவது 5. மே மாசத்துல யாராவது பிறந்திருக்கீங்க? மே மாசம் யாராரு? 5 பேர் தான். நீங்களோட ஒரு மே மாசமா? மே மாசத்துல ஜனவரி ஜெஸ்வின் மே மாசம். நானே மறந்துட்டேன். மே மாசம் பிறந்தவர்களுடைய தன்மைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தாங்க. இது உண்மை. நீங்க இப்படி எடுங்க, நீங்க இப்படி எடுத்துக்கொள்ளுங்க. பைபிள் ரீதியா நீங்க உங்களை இப்படி மாற்றிக்கொள்ளுங்க. மே மாசம் உடைய தன்மை எப்படி இருக்குனாக்கா, கர்த்தர் இந்த மாசத்துல பிறந்தவர்களை தம்மை துதிக்க கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். கர்த்தர் தன்னை தவறு ஒண்ணு இல்லைங்க. இதெல்லாம் ஆணுடைய சமூகத்துல காத்திருந்து நாங்க பெற்றுக்கொண்டு வருதுங்க. அப்போ மே மாசத்துல பிறந்தவங்க கர்த்தரை துதிக்கிறவர்கள். அண்டு நீங்க மே மாசமா இந்த எஸ்தர் பிரேயர்ல எத்தனை பேர் கலந்துக்கிறீங்க? நீங்க வரீங்க, எஸ்தர் பிரேயர்லாம் வரீங்க. யார் சவுண்ட் அதிகமா கேக்குதுங்க? ஜெனிஸ் மிஸ்டர், யார் சவுண்ட் அதிகமா கேக்குதுங்க? ஆண்டி சவுண்ட் தான் கேக்குறதாங்க. 2 போன்ல எஸ்தர் பிரேயர் 8 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். அப்படி 2 போனை வச்சிருவோம். 12 ஃபேமிலி வருவாங்க. அப்படி வச்சுட்டோம்னாக்கா அவங்களுக்கு தான் சத்தம் ஒன்னே ஒன்று தான் கேட்கும். அப்ப நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, மே மாதத்துல பிறந்தவர்கள் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் மாறுவார்கள். தேவச்சா நீங்க அப்படி எடுத்துக்கொள்ளும். நான் இந்த மாதத்துல பிறந்திருக்கிறேன், கர்த்தர் என்னை துதிக்காக இந்த மாதத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். அதனாலதான் கர்த்தர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். உதாரணத்துக்கு இப்ப நான் அம்மாவை சொல்கிற உதாரணத்துக்கு, அவங்களும் மே மாசம் தான் பிறந்தாங்க. காலையில பிரேயர் வரும்பொழுது அவங்க ஃபேமிலியிலே அவங்க தான் வந்து அமர்ந்து அவங்க சத்தம் தான் கேட்கும். அவங்க ஃபேமிலியிலே கர்த்தர் அவங்கள தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதாவது மணிகா சகோதரியும் சுரேஷ் பிரதரையும் ஆனந்த் பிரதரையும் இருக்கிறத விட அவங்கள தான் முதலாவது அந்த ஃபேமிலியிலிருந்து கர்த்தர் துதிக்காக அவங்களை இழுத்திருக்கிறார் முன்பாக. விளங்குதுங்களா உங்களுக்கு? துதிக்காக அவங்களை முன்பாக அழைத்திருக்கிறார். அப்போ நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் என்னவென்றால், மே மாதத்தில் நான் பிறந்திருக்கிறேன், சீப் மாதத்தில் நான் பிறந்திருக்கிறேன். கர்த்தர் துதிகளை என் நாவில் நான் எப்பொழுது ஏறெடுத்துக் கொண்டே இருப்பேன். அந்த மாதத்துல பிறந்தவங்க கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி துதித்துக் கொண்டே இருப்பார்கள். தேவச்சனமே, அதுதான் அந்த மாதத்துக்குரிய, அந்த மாதத்தில் யார் பிறக்கிறாங்க அவங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள். அப்ப இதுவரைக்கும் இந்த ஆசீர்வாதங்கள் எனக்கு தெரியலனாக்கா, கர்த்தர் இந்த மாதத்தில் என்னை பிறக்க வைத்திருக்கிறார், நான் துதிகளை ஏறெடுக்கிறேன், அதுக்காக தான் பிறக்க வைத்திருக்கிறார். அந்த எண்ணம் உங்களுக்கு ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். தேவச்சனமே, அதுக்கு அடுத்தது எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். எஸ்தர் 8ஆம் அதிகாரம். என்ன மாதங்களா? அக்காலத்தில் தானே ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள். யூதருக்கும் இந்த தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் மட்டுமல்ல 127 நாடுகளின் தேசாதிபதிகளுக்கும் அதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் அந்தந்த நாட்டில் வழங்கும் அச்சரத்திலும் அந்தந்த ஜாதியில் பேசும் பாஷையிலும் யூதருக்கும் அவர்கள் அச்சரத்திலும் அவர்கள் பாஷையிலும் எழுதப்பட்டது. சரி, ஜூன் மாதத்தில் எத்தனை பேர் பிறந்திருக்கீங்க? 1 2 3
4 நான் ஜூன்ல அப்பா பிறந்திருக்கிறார். அப்போ சிவன் அந்த சிவன் இல்ல, அப்படி இல்லைங்க, சிவான் மாதம். நீங்க காணல என்ன சார் செல்வதி? ಜ್ಯೇಷ್ಠ ಮಾಸ ಇಲ್ಲ 9ನೇ ವಚನ ನೋಡಿ. ಶ್ರೇಷ್ಠ மாச, அதாவது அதுல எப்படி இருக்காண்டி தமிழ்ல? சீவான். தமிழ் எப்படி இருக்குதுனாக்கா சீவான். அந்த மாதத்துல பிறந்தவங்க உயர்த்தப்படுவீர்கள். அல்லேலூயா. அந்த ஜூன் மாதத்தில் யார் பிறந்திருக்கீங்க? அதாவது சிவான் மாதம் என்பது 3வது மாதம், ஜூன் 3வது மாதம். அந்த மாதத்துல பிறந்தவங்க உயர்த்தப்படுவீர்கள். ஒரு ஆமேனோட சொல்ல மாட்டேங்க. அந்த மாதம், ஐயோ நான் வசனத்துல தான் நான் எடுத்து பேசுறேன், அதை விவரிக்க எனக்கு நேரம் இல்ல. நான் உண்மையா சொல்றேன், இது எழுதி கொள்ளுங்க. முடிஞ்சாக்க அடுத்த வருஷத்துல நான் ஒவ்வொரு மாதத்தை குறித்து நான் விவரிக்கிறேன், எனக்கு நேரம் இல்ல. நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். அந்த ஜூன் மாதத்துல யார் பிறந்தீங்க அவங்க எல்லாம் உயர்த்தப்படுவீங்க. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமென். அதுக்கு அடுத்து 5வது மாதம், 4வது மாதம், எரேமியா 39ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஒரே ஒரு நிமிஷம் எடுத்துக்கொண்டீங்களா? எரேமியா 39:2 ஒரு கை வைத்துக் கொள்ளுங்க. சகரியா 8:19. சகரியா 8:19. இப்போ எரேமியா 39:2 படிங்க. சிதேக்கியா அரசாண்ட 16வது வருஷம் எத்தனாம் தேதி? 4வது. பாத்தீங்களா? 4வது மாதம் 9ஆம் தேதியிலே அப்பொழுது பாபிலோன் ராஜாவின் பிரபுக்களாகிய நெர்கல்சரேத்சேர், இல்ல 2வது வருஷம் தானே? படிங்க. சிதேக்கியா அரசாண்ட 16ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 9ஆம் தேதியிலே நகரத்து மதிலில் திறப்பு கண்டது. சகரியா 8:19. 4ஆம் மாதத்தின் உபவாசமும் 5ஆம் மாதத்தின் உபவாசமும் 7ஆம் மாதத்தின் உபவாசமும் 10ஆம் மாதத்தின் உபவாசமும் யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும். ஜூலை மாதத்துல பிறந்தவங்க எப்படி தெரியுமா? உபவாசம். நான் ஜூலை மாதத்துல பிறந்தேன். ஜூலை மாதத்துல பிறந்தேன். வாழ்க்கையே உபவாசமா. கரெக்டா இருக்குங்களா இல்லீங்களா? யோசித்து பாருங்க கொஞ்சம். ஜூலை மாதத்துல பிறந்தவங்க மகிழ்ச்சி, சந்தோஷம். என்ன துயரம் வந்தாலும் சிரிச்சுட்டே இருப்பாங்க. என்ன போராட்டம் வந்தாலும் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன். அப்போ அந்த பெயர் என்ன? ஜூலை மாதத்து 4வது மாதம் அவங்களுக்கு அந்த பெயர் என்ன? தம்மூஸ். அந்த இடத்துல கொடுக்கல, அதை நம்ம தம்மூஸ் எழுதி கொடுக்க. ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துரு. அப்ப எங்களுக்கு என்ன வேலை இருக்குதுங்க? இந்த ஒரு மாதத்தின் பெயர் அந்த இடத்துல கொடுக்கப்படல, இது எல்லாம் பெயரும் இருக்கிறது வசனத்துல. அப்ப ஜூலை மாதத்துல பிறந்தவங்க உபவாசம் போடுவாங்க. ஜூலை மாதத்துல பிறந்தவங்க சந்தோஷமும் மன மகிழ்ச்சியா இருப்பாங்க. எப்போதும் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியா இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் நான் சொல்லுவேன், எவ்வளவு துன்பம் வந்தாலும் எவ்வளவு துயரம் வந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எவ்வளவு போராட்டம் வந்தாலும் எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற தம்மூஸ் மாதம். அதுக்கு அடுத்தது 5வது மாதம் ஆகஸ்ட் மாசம். நமக்கு அவங்களுக்கு யூதர்களுக்கு 5ஆம் மாதம் எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். 6 மாதம் நிக்க வச்சுட்டு அடுத்த வாரம் 6 மாதம் பார்க்கலாங்களா? இன்னைக்கு 12 மாதங்களை பார்த்துடலாங்களா? பார்த்துடலாங்களா? மார்ச் யார் பிறந்தீங்க? மார்ச் கொஞ்சம்
பிப்ரவரியில, ஜனவரி, சரி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடலாங்க இன்னைக்கு. சரி எடுத்துக்கொள்ளலாம். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். முதல் மாதம் முதல் தேதியிலே எத்தனையா? 5வது மாதம் முதல் தேதியிலே தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். இந்த வசனத்து பெயர் கொடுக்கலீங்களா? இந்த மாதத்தின் பெயர் கொடுக்கலீங்களா? மாதத்தின் பெயர் கொடுக்கலீங்களே. யாரு? ஆகஸ்ட். யாரு? ஆகஸ்ட். ஆகஸ்ட் யாரு? ஆகஸ்ட். 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 இந்த மாதத்தின் பெயர் கொடுக்கலீங்களே. சொல்லலாம். ஹப். 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 அந்த ஆகஸ்ட் மாதம் யூதருடைய மாதம் என்னவென்றால், அதாவது 5வது மாதம். ஹப் மாதம், அது பெயர் ஹப் மாதம். 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். படிங்க ஆண்டி, மறுபடியும் அந்த வசனத்தை படிங்க. முதல் தேதியிலே அவன் பாபிலோனில் இருந்து பிரயாணமாக புறப்பட்டு 5ஆம் மாதம் முதல் தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம். அப்படியே இருந்தாங்க. இது எது தெரியுமா சம்பவம் குறிக்கிறது? எருசலேமிலிருந்து ஒரு வழிபோக்கன் எரிகோவுக்கு கடந்து போகுவான். எருசலேம் என்பது மகா பரிசுத்த ஸ்தலம். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அக்டோபர் மாதத்துல யார் யார் பிறந்தீங்க, சாரி ஆகஸ்ட் மாசத்துல யார் யார் பிறந்தீங்க, அவங்க எல்லாம் நல்லா கேளுங்க. ஆண்டவரை விட்டு நீ உலக ரீதியில ஓடி இருக்கலாம், ஆனால் அந்த மாதத்துல யார் யார் பிறந்திருக்கிறீங்க, நீங்க மறுபடியும் ஆண்டவர் இடத்துல வந்து சேருவீர்கள். அந்த மாதத்துல யார் பிறந்திருக்கீங்க, இதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆண்டவர் தன் அண்டையில இழுத்துக் கொள்ளுவார், உங்களை தன் அண்டையில இழுத்துக் கொள்வார். அந்த வசனத்தை கொஞ்சம் கூர்மையா படிக்கலாம். ஆண்டி படிக்கலாம். 9வது வசனம். முதல் மாதம் முதல் தேதியிலே. பாபிலோன் என்பது தெரியுமா? விக்கிரக ஆராதனை. பாபிலோன் பாவப்பட்ட ஒரு இடம். அந்த பாவத்திலிருந்து ஆண்டவர் என்ன செய்வார்னா, பிரயாணமாக புறப்பட்டு 5ஆம் மாதம் முதல் தேதியிலே எங்க வருவான்? தேவனுடைய தயவுள்ள கரம் தன் மேல் இருந்ததினால். பாத்தீங்களா? இதுதான் ஐயா. இந்த ரகசியம் உங்களுக்கு புரிதான் தெரியல, எனக்கு நேரம் இல்லை, நான் விவரிக்க எனக்கு நேரம் இல்லை. 5ஆம் மாதத்துல பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க? கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவார்கள். கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவார்கள். 5ஆம் மாதத்துல யார் பிறந்திருக்கிறாங்க? கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவார்கள். மகள் ஜெசிகா கர்ப்பத்தில் இருக்கும் போது நான் சொன்ன ஒரு வார்த்தை, சகோதரி மோனிகா அவங்களுக்கு சுரேஷ் நான் சொன்னோம், இது இந்த குழந்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குழந்தை. நான் அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கும் சரி. அந்த குழந்தைய பார்த்தாக்க நான் அது ஒரு வார்த்தை தான் சொல்றேன். அந்த குழந்தை அந்த மாதமே பிறந்திருக்கிறது, ஆகஸ்ட் மாதமே. அப்போ கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகிற ஒரு மகன் யார்? அந்த ஹப் மாதத்துல பிறந்திருக்கீங்க, ஆண்டுடைய சமூகத்துக்கு ஓடி ஓடி வருவீர்கள். அது ஒரு ஆசீர்வாதம், தேவன் சொன்னது, அது ஒரு blessing. சரி, எடுத்துக்கொள்ளலாம். நெகேமியா 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். நம்மளுக்கு செப்டம்பர் மாதம், ஆனா யூதர்களுக்கு 6வது மாதம். நெகேமியா இல்ல 6:15. அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு ஏலோல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. அது மட்டும் படிங்க ஆண்டி. ஏலோல் மாதம் முன்னாடி 6ஆம் மாதமா 52 நாளைக்குள்ளே
கட்டப்பட்டு ஆ ஏலோல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. எத்தனாவது மாதம்? 6வது மாதம். என்ன தெரியுமா யூதர்களுக்கு அந்த மாதம்? எலூல். நான் சொல்ற பைபிள் சொல்லுங்க. நான் எங்க இதெல்லாம் தேடி எடுத்துன்னு வரோம் தெரியுங்களா? பாருங்க, ஒரு இடத்துல தான் நம்ம ஈஸியா சொல்லலாம். அந்த இடத்துல இருந்து இங்க வந்து, இங்க இருந்து அங்க போயிட்டு அங்க வந்து எவ்வளவு நாள் நம்ம காத்திருக்கணும். இதுக்கெல்லாம் எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி ஆண்டு சமூகத்தில் இருக்கணும். வெறும் பைபிள் காலேஜ்ல அந்த மேல தான் சொல்லி விட்டுருவாங்க. ஆனா கீழே இறங்கி ஆழத்துல இறங்கி நாங்க அதை ஆராய்ச்சி பண்ணுவோம். தேவச்சாங்க படிங்க ஆண்டி. மறுபடியும் அந்த 15வது வசனம். அப்படியே அலங்கமானது 52 நாளைக்கு உள்ளே கட்டப்பட்டு ஏலோல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா. செப்டம்பர் மாசம் யாராவது பிறந்தீங்க? ஒருத்தர் இல்லையா? 2 ஜெசிகா, அஜித் சகோதரி. வேற யாரும் செப்டம்பர் மாசம் இந்த பக்கம் யாரும் இல்லைங்களா? சரி சரி சரிங்க. இது எப்படி தெரியுமா? இந்த மாதத்துல பிறந்தவங்க எப்படி தெரியுமா? இது எங்களால் ஆகல, இது கர்த்தரால் நடக்கிறது. இது எங்களால் ஆகல, இது கர்த்தரால் ஆகிறது என்று சொல்லுவாங்க. அதுதான் அந்த மாதத்துல யாரு எலூல் நீங்க எடுத்துக்கொள்ளணும். ஓ பிரதர் சொன்னாரு, அதாவது நான் எந்த நீங்க செப்டம்பர் மாசம் யாரு பிறந்தீங்க? அந்த மாதத்துல பிறந்தவங்க ஈப்ரூ லாங்குவேஜ்ல என்ன, அதாவது யூதர்களுக்கு என்ன மாதம் அது? நீங்க சொல்லணும், நான் எலூல் மாதத்துல பிறந்திருக்கிறேன். அப்போ இது எங்களால் ஆவதில்லை, கர்த்தரால எல்லாம் கைகூடி வருகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம். இது கர்த்தருடைய ஆசீர்வாதம். அந்த மாதத்துல பிறந்தவங்க எல்லாமே கர்த்தரால கைகூடி உங்களுக்கு வரும். தேவச்சனம் நீங்க அப்படி எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த 12 மாதத்துல பிறந்தவங்க 12 ஆசீர்வாதங்கள். இந்த மாதத்தை விட்டு வேற மாதத்திலே இல்ல, வேற மாதத்துல பிறக்க முடியாது. அதனால ஒவ்வொரு மாதத்துல ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். நேரம் இல்லை, இன்னைக்கு கம்யூனியன் வேற இருக்குது, நேரம் இல்லை. சரி எடுத்துக்கொள்ளலாங்க. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். போர் அடிக்குதுங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? சரி. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் 7ஆம் மாதமாகிய ஏத்தானின் மாதத்து பண்டிகையிலே ராஜாவாகிய சாலொமோனிடத்தில் கூடி வந்தார்கள். படிங்க. இஸ்ரவேலின் மூப்பர் அனைவரும் வந்திருக்கையில் ஆசாரியர் கர்த்தருடைய பெட்டியை எடுத்து போதுங்க. என்ன மாசமா? மாசம் பேர் என்னமா? ஏத்தானிம். என்னவா? ஏத்தானிம். அங்க இருக்கு, நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ஏத்தானிம். யாரு அக்டோபர் மாசத்துல பிறந்திருக்கீங்க? ஆண்டி மாதம். அக்டோபர் மாதம் மதன் தூக்கிட்டாங்க. ஆண்டி கை தூக்கிட்டாங்க. பாத்தீங்களா? கை தூக்கிட்டு அப்ப என்னன்னாக்கா, அந்த மாதத்துல பிறந்தவங்களுக்கு எல்லா ஜனங்களும், உனக்கு விரோதமாய் எழுப்பின ஜனங்கள் பக்கத்துல வருவாங்க. உனக்கு விரோதமா எழுப்பினாங்க பாத்தீங்களா? உங்களை புறம்பாக பேசுறாங்க பாத்தீங்களா? உங்களுக்கு விரோதமா வீணான வார்த்தைகள் பேசியிருப்பாங்க. ஆனா அந்த மாதத்துல பிறந்தவங்களுக்கு அந்த மாதத்துடைய ஆசீர்வாதம் என்னன்னாக்கா, கர்த்தர் உனக்கு விரோதமாய் எழுப்பினவர்களே உன் பக்கத்துல கொண்டு வந்து சமாதானத்தை அருள் செய்வார். ஒரு சமாதானம். உனக்கு விரோதமாய் எழுப்பின மனிதர்கள் ஆண்டவர் கொண்டு வந்து உனக்கு சமாதானம் அருளை செய்வார். ஐயா, இந்த அக்டோபர் மாதத்துல பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் யார் எழுப்பி நின்றாங்க அவரெல்லாம் கொண்டு வந்து உன் பக்கத்தில் அமர செய்து, நீ ஜெபித்த வாசனாயா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற, நீ துதித்த வாசனா நான் நீ சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு விவரிக்க நேரம் இல்லை, அதனாலதான் நான் ஷார்ட் உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. நேரம் கிடைச்சா ஒவ்வொரு மாதத்தை ஒவ்வொரு டாபிக்கை பார்க்கலாம். 1 மணி நேரம் ஒவ்வொரு மாதத்தை ஒவ்வொரு டாபிக். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சின்னதா கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ உனக்கு விரோதமாய் இவனை விட்டு ஓடினவர்கள் உன் பக்கத்துல வருவார்கள். உன் பக்கத்துல வந்து நீ எனக்கு ஜெபித்து பாத்தியா, அதனால நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதம் தான் என்ன மாதம்? எத்தானீம். அக்டோபர் மாதம் எத்தானீம் மாதம். சரி,
8வது மாசத்தை பார்க்கலாம். நவம்பர் மாசம் நமக்கு 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 38வது வசனம். First King chapter 6 verse 38. 16ஆம் வருஷம் பூல் என்னும் 8ஆம் மாதத்திலே அந்த ஆலயம் முழுவதும் சகல சட்ட திட்டத்தின்படியே ஒரு பங்கும் குறையாமல் கட்டி தீர்ந்தது. ஆமென். யாரு நவம்பர் மாதம் பிறந்திருக்கீங்க? நவம்பர் மாதம் அங்கிள். வேற யாராவது நவம்பர் மந்த் இருக்கீங்களா? என்ன தெரியுமா? ஒரு பங்கு குறையாமல் கட்டி தீர்ந்ததா. பாத்தீங்களா? ஆனா அந்த மாசத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு பங்கு குறையாமல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார் தெரியாது, ஆனா கர்த்தர் ஆசீர்வதிப்பார் உங்களை. எப்படியா? ஒரு பங்கு குறையாமல். நீங்க அப்படி எடுத்துக்கொள்ளணும். என்ன மாசம் காட்டியது? அந்த இடத்துல இருக்கிற வசனம் 11வது வருஷம் பூல் என்னும் 8ஆம் மாதத்திலே. போதுங்க. அந்த 8ஆம் மாதம் ஒரு பங்கு குறையாமல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற மாதம். ஒரு பங்கு கூட, ஒரு பங்கு, ஒரே ஒரு பாயிண்ட் கூட குறையாமல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற மாதம். சரி, எடுத்துக்கொள்ளலாம். நமக்கு டிசம்பர் மாதம், ஆனால் யூதர்களுக்கு 9வது மாதம். சகரியா 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். சகரியா பழைய ஏற்பாடுல கடைசி புத்தகத்துக்கு முன்பாக வரும் பாருங்க. சகரியா 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? சரி, படிங்க. என்ன மாசாட்டி? கிஸ்லேவ். டிசம்பர் மாதம் என்ன தெரியுங்களா? கிஸ்லேவ் அவங்களுக்கு மாதம். ஆனா அந்த வார்த்தைக்கு எவ்வளவு அர்த்தங்கள் உண்டு தெரியுமா? அதெல்லாம் விவரிக்க முடியாது அந்த வார்த்தைக்கு. கிஸ்லேவ். இந்த கிஸ்லேவ் என்றது டிசம்பர் மாதம். இந்த மாதத்துல பிறந்தவங்க நீங்க விண்ணப்பம் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு மறுத்தரை அருளச் செய்வார். டிசம்பர் யாராரு பிறந்திருக்கீங்க? 1 2 3. வேற யாரு? டிசம்பர் ஜோனா டிசம்பர் 15 14. ஒரு 2 நிமிஷம் சொன்னா 25ஆம் தேதி பிறந்திருப்பான். ஆமா, சரி. டிசம்பர் மாதம் நீங்க ஜெபிக்கும் பொழுதே கர்த்தர் உங்களுக்கு விண்ணப்பத்தை அருளச் செய்வார். நன்மையான காரியங்களுக்கு நீங்க முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு விண்ணப்பத்தை அருளச் செய்வார். நான் ஏன் இந்த மாதம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன்னாக்கா, ஆசாரிப்பு கூடாரம் எந்தெந்த மாதத்துல எங்கெங்க போட்டாங்க, எந்தெந்த மாதத்துல எங்கெங்க எடுத்தாங்க, இந்த மாதத்தெல்லாம் நீங்க புரிந்து பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈஸியா விளங்கி விடும். தேவச்சனமே, 40 வருஷங்கள் அவங்க வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது எங்கெங்க கூடாரம் அடித்தார்கள், எங்கெங்க கர்த்தரை தொழுது கொண்டார்கள், எல்லா இடத்துல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதனாலதான் நான் மாதங்களை உங்களிடத்தில் கொடுத்து கொண்டிருக்கிறேன். புரியுதா இல்லைங்களா உங்களுக்கு? அதுக்கு அடுத்தது முடிச்சிடலாம் நம்ம சீக்கிரமா. ஜனவரி மாதம் எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். எஸ்தர் 2:16. ஜனவரி மாதத்தில் யாரும் பிறந்திருக்கீங்க? ஜனவரி வருத்தம் தானா? ஜோகுட்டி. வேற யாருங்க? ஜோஷுவா. ஜனவரி. படிங்க ஆண்டி. எஸ்தர் ராஜாவாகிய அகஸ்வேரு அரசாளுகிற 7ஆம் வருஷம் தேவேத் மாதமாகிய. என்ன மாதங்க? தேவேத். ஜனவரி மாதம் என்ன தெரியுங்களா? தேவேத் மாதம். உங்களுக்கு வசனம் வேண்டாம், நான் கடைசியில உங்களுக்கு டைப் பண்ணி கூட நான் இதுல அனுப்புறேன். நம்ம வாட்ஸ்அப் குரூப் அனுப்புறேன். டைப் பண்ணி கூட வசனத்தை நீங்க எடுத்து எழுதி கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. ஆனா இப்போது அதுக்குன்னு சும்மா இருக்கக்கூடாது, எழுதி கொள்ளுங்க, சரிங்களா? அப்ப இருக்கும்போது தேவேத்
மாதம் தான் ஜனவரி மாதம். அந்த மாதத்துல பிறந்தவங்களுடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? கர்த்தருடைய தயவு கிடைக்கிறாங்க அவங்களுக்கு. யாருடைய தயவு கிடைக்கிறதோ இல்லையோ, கர்த்தருடைய தயவு கிடைக்கும் உங்களுக்கு. யார் உங்களை கைவிட்டாங்களோ இல்லையோ, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அந்த மாதத்துல பிறந்தவங்களுக்கு அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் ஆசீர்வாதம். கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய தயவு. யார் தயவு கிடைக்கிறது? கர்த்தருடைய தயவு கிடைக்கும். அதுக்கு அடுத்தது பிப்ரவரி மாதம். எத்தனாவது மாதம்? 10வது மாதம். 11வது மாதம். 11வது மாதம். சகரியா 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். சகரியா 1:7. தரியு அரசனுடைய 2ஆம் வருஷம் சேபாத் மாதமாகிய 11ஆம் மாதம். என்ன மாதங்களா? அங்க எவ்வளவு டீடைலா இருக்கு பாத்தீங்கன்னா, சேபாத் மாதம், சேபாத் மாதம், அதுவும் சேர்த்து 11வது மாதம் சொல்லப்பட்டிருக்குதுங்க. எவ்வளவு கிளீனா இருக்குது பாருங்க. சேபாத் மாதம் 11வது மாதம் 24ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை இத்தோவின் மகனாகிய எரேமியாவின் குமாரன் சகரியா என்னும் தீர்க்கதரிசிக்கு உண்டாயிற்று. யாரு? பிப்ரவரி மாதம். 2 3 பிப்ரவரி மாதம். வேற யாருங்க? டேடியா? இந்த பிப்ரவரி மாதத்துல பிறந்தவங்க எல்லாம் உடைய ஒரு தீர்க்கதரிசிகளா இருப்பார்கள். கர்ம தட்டலாம், ஒருத்தர் தான் தட்டுறாங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தட்டுறாங்க கேள்வி வரும். இந்த பிப்ரவரி மாதத்துல பிறந்தவங்க தீர்க்கதரிசிகளா இருப்பாங்க ஆண்டுடைய சமூகத்துல. தேவச்சனமே, அப்ப நீங்க சொல்லிட்டாங்களே சொல்லிட்டு மௌனமா இருக்கக்கூடாது. நீங்க ஜெபிக்கணும். ஜெபித்தால் தான் அந்த வரங்கள், கிரியைகள் உங்களுக்குள்ள செயல்படும். சரி, கடைசி மாதம் மார்ச் மாதம். யாரு? கம்மியா தான் இருந்திருக்கு. மார்ச் 3. வேற யாருங்க? மார்ச் மாதம். மார்ச் மாதம். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். ராஜாவாகிய அகாஸ்வேருவின் 12ஆம் வருஷம் நிசான் மாதமாகிய 1ஆம் மாதத்திலே ஆமானுக்கு முன்பாக ஊர் எண்ணப்பட்ட சீட்டு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மாதத்தையும் குறித்து போடப்பட்டு. என்ன மாதம் ஆண்டி? நிசான் இல்லைங்க, படிங்க. ராஜாவாகிய அகாஸ்வேருவின் 12ஆம் வருஷம் நிசான் மாதமாகிய 1ஆம் மாதத்திலே ஆமானுக்கு முன்பாக ஊர் எண்ணப்பட்ட சீட்டு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மாதத்தையும் குறித்து போடப்பட்டு ஆதார் மாதமான 12ஆம் மாதத்தின் மேல். பாத்தீங்களா? ஆதார், நம்ம ஆதார் கார்டு இல்ல. ஆதார் மாதம் என்றால் 12வது மாதம். அப்ப மார்ச் மாதம் தான் முடிவு, வருஷத்தின் முடிவு. புரியுதுங்களா உங்களுக்கு? மார்ச் மாதம் தான் வருஷத்தின் முடிவு. தேவச்சனமே, அப்ப அந்த மாதத்துல பிறந்தவங்களுக்கு என்ன தெரியுங்களா? இந்த ஆமான் தானே அதுல இருக்குது. ஆமான் எப்படி சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, நல்லா கேளுங்க. நாங்கள் ஜெபிக்கும் பொழுது கூட கர்த்தர் ஒரு வார்த்தைகளுக்கு காண்பித்தார். அது ஒரு பக்கம் வைக்கிறோம். கொஞ்சம் உற்று கேளுங்க. ஒரு 5-10 நிமிஷம் கூட லேட் ஆனாலும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு அடுத்த வாரத்துக்கு நான் சரியான நேரத்துக்கு நான் முடிச்சிடறேன். அப்ப இருக்கும் பொழுது நீங்க நல்லா கேளுங்க. நல்லா கேளுங்க. ஒரு தீர்க்கதரிசனத்தில் நான் பேசிக் கொண்டிருந்தேன் ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக. வயதான ஒரு தீர்க்கதரிசனத்தில் நான் பேசிக் கொண்டிருந்தேன். அவர் வீட்டுக்குள்ள என்னென்ன காரியம் நடக்கிறது அதை குறித்து நான் சொல்லல. ஏதோ என்னென்ன காரியம் நடக்கிறது ஒவ்வொன்றாக பேசினார். சபைக்குள்ள என்னென்ன காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது புட்டு வைத்தார். அதுல ஒரு ஆவி நம்ம சபைக்குள்ள உலாவி கொண்டிருக்கிறது. ஆமானின் ஆவி.
ஆமானுடைய தன்மை என்ன தெரியுமா? யாருக்காவது தெரியுமா ஆமான் எப்படிப்பட்டவன்? என்ன செய்தான் ஆமான்? நீங்க எஸ்தர் ஆமான் தானே, எஸ்தர் புத்தகத்தை படிச்சீங்கன்னாக்கா ஆமான் மொர்தெக்காய் வணங்கவில்லை என்று, தன்னை வணங்கவில்லை என்று ஆமான் ராஜா இடத்துல போயிட்டு முத்திரையை வாங்கி உலகத்தில் இருக்கிற எல்லா யூதர்களையும் கொலை செய்யணும், அந்த யூதர்களுக்கு விரோதமாய் படையெடுக்கணும். அப்ப நம்ம சபைக்குள்ள சில ஆமானின் ஆவிகள் சுற்றி கொண்டிருக்கிறது. கிளீன கர்த்தர் பேசினார், பொய்யல்ல. ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் அந்த ஊழியக்காரர் மூலமாக என்னிடத்துல பேசினார், என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். அவர் பேசுனத ரெக்கார்ட் பண்ணி வைத்து கொண்டிருக்கிறேன். இந்த காரியங்கள் பாஸ்டர் அருண் உங்க சபைக்குள்ள ஆமானின் ஆவிகள் உலாவிக் கொண்டிருக்கிறது, ஜாக்கிரதையாயிரு, நீ ஜாக்கிரதையாய் ஜெபிக்கணும். அந்த ஆமானின் ஆவிகள் மூலமாக அநேக ஆத்துமாக்கள் செதறுண்டப்படுவார்கள். அந்த ஆமானின் ஆவிகள் மூலமாக அநேக ஆத்துமாக்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். அந்த ஆமான் என்ன செய்வான் என்றால், அவர் இதெல்லாம் விவரிக்கல. அந்த ஆமான் என்ன செய்வானக்கா, ஜனங்களை வஞ்சிப்பான், ஜனங்களை வஞ்சிப்பான். ஆமானின் ஆவிகள் அப்படி இருக்கும் பொழுது அது பாத்தீங்கன்னாக்கா இன்னும் சில வார்த்தையெல்லாம் அவர் பேசியிருக்கிறார் என்னிடத்துல, அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வைத்திருக்கிறேன். ஆனால் எந்த மொர்தெக்காய்க்கு விரோதமாக ஒரு தூக்கு மரத்தை செய்திருந்தார் ஆமான், இந்த மொர்தெக்காய் வணங்கவில்லை என்று, ஆமானை பார்த்து வணங்கவில்லை என்று தூக்கு மரத்தை செய்திருந்தார். அந்த தூக்கு மரத்துல ஆமானே தூக்கிட்டு மரித்து போனான். ஜாக்கிரதையா இருக்கணும், நம்ம ஜெபிக்கணும், சபைக்குள்ள நம்ம ஜெபிக்கணும். ஆமானின் ஆவிகள் உலாவிக் கொண்டிருக்கிறது. எல்லாரும் கட்டி ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். தேவ ஜனமே, கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். இன்னும் 2 காரியங்களை குறித்து பேசினார், திட்ட தெளிவாக பேசினார். நான் எதுவுமே அவர்கிட்ட சொல்ல, வயதான ஒரு தீர்க்கதரிசி. அவர் என்கிட்ட பார்த்து என்ன சொன்னார்னா, நான் யாருக்கிட்டையும் இவ்வளவு நேரம் நான் பேசுனதில்லை பாஸ்டர், உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இவ்வளவு நேரம் பேசியிருக்கேன். 36 நிமிஷம் என்கிட்ட பேசியிருக்கிறார். 36 நிமிஷம் என்கிட்ட பேசியிருக்கார். அப்ப யோசித்தேன், சில காரியங்கள் சொன்னார், எனக்கு மனசு கஷ்டமா இருந்தது. சபைக்குள்ள நடக்கிற காரியங்களை குறித்து இந்த டிசம்பர் கேரல்ஸ் வைக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். அவர் சொன்ன காரியம் என்னுடைய இருதயத்தை ஒரு கோடால் வைத்து பொழந்ததை போல இருக்கிறது. கோடால் வைத்து பொழந்ததை போல இருக்கிறது என்னுடைய இருதயத்தை. இந்த முறை கேரல்ஸுக்கு கூட்டத்தை கூட்டமா போலாமா, இல்ல நீயே நான் ஓடி போயிட்டு ஜெபிச்சுட்டு வந்துடலாமா ஒரு குடும்பத்துல யோசிக்கிறேன். ஏன்னா இன்னொரு ஆவியும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. நான் பிரமித்து போயிட்டேன். சொன்ன உடனே நான் எவ்வளோ தீர்க்கதரிசி கூட பிரயாணம் செய்திருக்கிறேன், எவ்வளோ தீர்க்கதரிசனத்துல பேசியிருக்கிறேன். ஆனால் அவ்வளவு அற்புதமாக தேவன் அவரிடத்திலிருந்து பேசியிருக்கிறார். நான் ஆவிக்குரிய ஒரு தகப்பன், சபைக்கு செபித்து ஒவ்வொன்றும் என்னென்ன காரியத்தை நடத்தணும் சொல்லிட்டு ஆண்டுடைய சமூகத்தில் கேட்டுதான் நான் காரியத்தை நடத்துவேன். இனி வருகிற நாட்களும் அப்படிதான் இருக்கும். பார்க்கலாம், இந்த வருஷம் கேரல்ஸ் எப்படி இருக்கும் தெரியாது. கர்த்தர் எப்படி நடத்துறாரோ நடத்தட்டும். அப்படி இருக்குதுங்க. அப்ப அந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஆசீர்வாதம் என்னென்ன? அந்த மாதத்துல, அதாவது மார்ச் மாதத்துல எத்தனை பேர் பிறந்திருக்கிறாங்க, அவங்களை எல்லோரையும் கர்த்தர் காப்பாற்றுவார். அந்த மார்ச் மாதத்துல பிறந்தவங்களை எல்லோரையும் கர்த்தர் காப்பாற்றுவார். ஐயா, நீங்க சொல்லுங்க, இந்த மாதத்துல பிறந்திருக்கிறவங்களை பார்த்து நீங்க சொல்லுங்க. அப்போ நான் ஏன் இந்த தலைப்பு உங்களிடத்துல கொடுக்கிறேன்றா, ஏன் இந்த தலைப்பு நான் உங்களிடத்துல கொடுக்கிறேன் தெரியுமா? இனி நாட்கள் போக 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 போக